ஆண்டவரும் அருமைரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் மகா பெரிதான இரக்கத்தினாலேயும் தம்முடைய தயவினாலேயும் கடந்த 2020 ஆண்டை முடிக்க செய்து இந்த 2021 ஆண்டுக்குள் நம்மை காண செய்திருக்கிறார். அடியெடுத்து வைத்திருக்கிறார். கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் நம்மை நடத்துவார். நிச்சயமாக நம்ம இந்த வருஷம் முழுவதும் அவரை பாதுகாப்பார். அவருடைய இரக்கத்தினாலேயும் அவருடைய தயவினாலேயும் நாம் நிச்சயமாக இந்த வருஷம் நிலைநிற்போம். இப்பொழுது நாம் ஒரு பாடலை சேர்ந்து கேட்டு நாமும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. அவருடைய நாமம் மகிமை அடைவதாக. இந்த புதிய ஆண்டை காண செய்த நம் தேவாதி தேவனுக்கு கோடான கொடி சோஸ்திரங்களை ஏறெடுப்போம். இந்த பாடல் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த பாடல் மூலமாக அநேகர் புதிய அதிசயங்களை காணப்படுவீர்கள். நாம் யாரும் தனிமையானவர்கள் அல்ல. தாயின் வயிற்றில் என்னை தெரிந்து கொண்டீர், தந்தை போல் என்னை சுமந்து வந்தீர், தலைவனானீர், தோழனுமானீர், தனிமை எனக்கு இனி இல்லை. நாம் தனிமைப்பட்டவர்கள் அல்ல. உலகம் என்னை தள்ளிடலாம், என்னை உற்றார் உறவினர்கள் என்னை வெறுத்திடலாம். உன்னத நீர் என் உறைவிடமானீர், என் கேடகமும் என் பலனுமானீர். தள்ளிடலாம், உறவுகளும் வெறுத்திடலாம்.
அனாதையாவதில்லை, அனாதையாவதில்லை. ஆம் என் பிரியமானவர்களே, நீங்கள் அகதியாக வாழ்ந்திடலாம், யாரும் இல்லாமல் தவித்திடலாம். ஆனால் படைத்த தேவன் நம்மை யாரும் மறக்கவில்லை. நம்மளை ஒருபோதும் மறாத தேவர் உங்கள் கண்ணீரை துடைக்க வல்லவர் உள்ளவராய் இருக்கிறார். அகதியாய் நீ வாழ்ந்திடலாம், ஆதரவின்றி தவித்திடலாம். அகதியாய் நீ வாழ்ந்திடலாம், ஆதரவின்றி தவித்திடலாம். படைத்த தேவன் மறந்திடவில்லை, படைத்த தேவன் மறந்திடவில்லை. உண்மையாய் உன்னை உயர்த்திடுவார். படைத்த தேவன் மறந்திடவில்லை, உண்மையாய் உன்னை உயர்த்திடுவார். இனி கண்ணீர் தேவையில்லை, உந்த நிலைமை மாறும் உண்மை. இனி கண்ணீர் தேவையில்லை, உந்த நிலைமை மாறும் உண்மை. அனாதை யாருமில்லை, அனாதை யாருமில்லை, அனாதை யாருமில்லை, அனாதை யாருமில்லை. இயேசு நம்மை தேடி வந்தார், ஜீவன் தந்தார், ஏற்றுக்கொண்டார். இயேசு நம்மை தேடி வந்தார், சொந்தமாக ஏற்றுக்கொண்டார். அனாதையாவதில்லை, அனாதையாவதில்லை, அனாதை யாருமில்லை, அனாதை யாருமில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? Hope you all being happy. ஆண்டவருடைய கிருபையினாலே நம்ம ஒரு அழகான பாடலை கேட்டோம். By God's grace we heard a beautiful song. ஆண்டவர் நமக்கு பரம தகப்பனாய் இருக்கிறார். Our Lord is being a heavenly Father. யாரையும் ஆண்டவர் அனாதையாய் படைக்கவில்லை இந்த பூமியிலே. See, no one is orphan in this world. ஆண்டவருடைய பிள்ளைகளாய நாம், We are God's children. எல்லாருக்குமே For all, தாயாகவும் He is the Father, தகப்பனாகவும் Mother, Father, வாழ்வதற்காக to live. நம்மை அழைத்திருக்கிறார். He has called us. நம்முடைய பிள்ளைகளை Because for a child, நாம் நேசிப்பது போலவே, as we love அரவணைப்பது போலவே, our children, அம்மா அப்பா இல்லை என்று சொல்லி those who are denying for father and mother, கைவிடப்பட்ட பிள்ளைகளையும் those who are treated as orphanage, to care, அவர்களுக்கு அன்பு செலுத்துவதற்கு, to take love for them, நம் பிள்ளைகளைப் போலவே அவர்களை பாவித்து வாழ்வதற்கு, to imagine them as our children, ஆண்டவர் நம்மை our God has அழைத்திருக்கிறார். called us. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. இன்றைய தினத்திலே ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய், Today the words which was given by God, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது when I was in His feet, ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை. a heavenly Father gave this word. நாம் புத்தாண்டு பிறந்து விட்டது என்றாலோ, When New Year begins, அல்லது ஒரு மாதம் புதிதாக பிறந்து விட்டது or என்றாலோ, else when a month begins, நாம் ஒரு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்துக்குள்ளாக அல்லது தேவனுடைய திருச்சபைக்குள்ளாக கடந்து செல்லும். we always be eagerly waiting for word in the feet of God. ஆண்டவர் Our Lord, இந்த மாதத்தில், this month, இந்த வருடத்தில் this year, எனக்கு கொடுக்கிற He gave me, வாக்குத்தத்தம் என்ன what is the promise He gave to என்ற me? ஒரு ஏக்கத்தோடு நாம் போவோம். We always go into God's feet in waiting for His promised word. அவர் எனக்கு என்ன செய்ய போகிறார், What
things God will make for me this year? அவரிடமிருந்து நான் என்னத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறேன் What we are going to get from my heavenly Father in this year? என்ற நோக்கத்தோடு நாம் செல்வோம். We always go into his feet with eagerly for asking something. இது நம்முடைய பாரம்பரியமாக காலங்காலமாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கடந்து வருகிறது. This is being done as from our ancient days, as from our culture days. We are eagerly waiting for his words in new month or a new year. ஆனால் வேதத்தின்படி பார்த்தால், But according to our holy Bible, அப்போஸ்தலருடைய நாட்களில் in the Acts region, அவர்கள் ஒரு நாளும் apostolates does not எந்த ஒரு திருச்சபையிலே போயோ goes to any church, இல்லை ஏதாவது சுவிசேஷ சொன்ன இடங்களிலேயோ, or does not goes into the gospel area. அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தம் இன்று ஆண்டவர்களுக்கு இதை கொடுக்கிறார் என்று சொல்லி எந்த இடத்திலும் பிரசங்கித்ததாக ஆதாரம் இல்லை. Apostles does not give any promise words given by God while they are preaching. இயேசு உங்களுக்காக மரித்தார், Lord Jesus Christ died for you. இயேசு நம்முடைய பாவங்களை கழுவி சுத்தமாக்குகிறவர். He is the one who purifies our sin. இயேசு கிறிஸ்து நம்மை மறுரூபமாக்குகிறவர். He is the one who gives us new. இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். He is the one who comes again. இந்த பாவ உலகத்திலே Because in the sin world, கரைதிரை இல்லாமல் without any sin, பரிசுத்தமாய், so truly purified one, அன்புள்ளவர்களாய், so lovable one, சமாதானம் உள்ளவர்களாய் so peace, நாம் வாழ வேண்டும். we have to live. கிறிஸ்துவை நம்மில் வெளிப்படுத்த வேண்டும். We should show Lord Jesus Christ from us. கிறிஸ்து எதற்காக இந்த பூமியிலே அடிக்கப்பட்டார்? Why our Lord Jesus Christ was beaten in this world? எதற்காக அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார்? Why he occurred death on the cross? அந்த நோக்கத்தையே We have to think only that thing. ஜனங்களுக்கு உள்ளாக கொண்டு சென்றார்கள். We have to show, we have to emphasize only that words to the God, not the promised words. நாமோ இந்த நாட்களிலே But we in these days, தேவனிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்ளலாம்? we are eagerly waiting. தேவன் என்னை இன்னும் ஆசீர்வதிக்க மாட்டாரா? We are eagerly waiting that what are the blessings our heavenly Father is giving to us. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், What is the promise words given to Abraham? மோசேக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், What is the promise words given to Moses? யோசுவாக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், What is the promise words given to Joshua? இப்படியாக அவரவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறியதை We are getting only the promise words which have been led in Abraham's life, in Joshua's life, as well as in நம்முடைய Moses' வாழ்க்கையிலும் life. We are thinking that we have to get these promise words in our life. நிறைவேற்ற வேண்டும் என்று We are praying for that. அறிக்கை செய்து We are praying that these promise words must be done in our life. அனுதினமும் காத்திருக்கிறோம். We are waiting only for the promised words. ஆனால் But வேதத்திலே Holy Bible says, இயேசு கிறிஸ்து Lord Jesus Christ says, பூமியில் வாழ்ந்து He lived in this world. மரித்து நமக்காக He died for us. அடக்கம் பண்ணப்பட்டு He was crucified on the உயிரோடு எழுந்து cross. He was risen up. பரத்திற்கு போவதற்கு முன்பாக He was risen up, and before he sent to the heaven, கொடுக்கப்பட்ட ஒரே வாக்குத்தத்தம், he said only one promised word. அந்த வாக்குத்தத்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறிவிட்டால், That is the promised word we have to have in our life. இந்த உலகம் முழுவதுமே The whole world, ஒரு புதிய மாற்றத்தை the new world will be created. ஆண்டவர் நம்மை கொண்டு செய்வார். Heavenly Father will do with us. அந்த வாக்குத்தத்தம் வேண்டுமா? What is the promised word? இல்லை, பிறருக்கு ஆபிரகாமுக்கு மற்றவர்களுக்கு செய்த வாக்குத்தத்தத்தையே நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோமா? What we need only the promised word given by Lord Jesus Christ, or the promised word given to Abraham, Moses or Joshua. பாருங்கள், See, இயேசு கிறிஸ்து என்ன வாக்குத்தத்தம் சொல்லி சென்றார்? what is the promised word given by Lord Jesus Christ? நான் வாசிக்கிறேன். I'm reading அப்போஸ்தலருடைய நடபடிகள் Acts முதலாம் அதிகாரம் chapter 1 verses 4 and 5. வார்த்தை 4-5. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள்
என்று கட்டளையிட்டார். Amen. Acts chapter 1 verses 4 and 5 says that, and being assembled together with them, commanded them that they should not depart from Jerusalem, but wait for the promise of the Father, which says he, ye have heard for me. For John truly baptized with water, but ye shall be baptized with the Holy Ghost not many days hence. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பாருங்க, பிதா கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? See, what is the promise word given by our Heavenly Father? ஏன் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும்? Why this word should be achieved in our life? ஏன் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நான் காத்திருக்க வேண்டும்? Why we have to wait for this promise word to be fulfilled in my life? இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினால் எனக்கு என்ன லாபம்? What is the use of having this promise word to me in my life? நாம் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். We can see in detail. ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே Lord Jesus Christ, வாழ்ந்த நாட்களில் when Lord Jesus Christ lived in this அவருடைய world, அப்போஸ்தலர்களும் அவரோடு சேர்ந்து எங்குனாலும் சென்றார்கள். the apostolates also sent with Lord Jesus Christ when he was in the world. ஆமென். அப்போஸ்தலர்களை ஒரு முறை நீங்கள் போய் கிராமங்கள் தோறும் சென்று ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி அவர் அனுப்புகிறார். When our Lord Jesus Christ sent his apostolates to the village to preach gospel, அனுப்பும்போது அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். he gave all the parts to his apostolates when they preach. பிசாசுகளை துரத்துங்கள், You just run out the devil. வியாதியுள்ளவர்களை குணமாக்குங்கள், You just cure all the disease. மரித்தோரை எழுப்புங்கள், You just rise from the dead. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். You just preach the gospel to all. இவர்கள் போனார்கள், They sent, இவர்கள் போய் பிசாசுகளை they துரத்தினார்கள், went, they sent all the devils. வியாதியுள்ளவர்களை They குணமாக்கினார்கள். cured all the diseased. அவர்கள் சென்ற கிராமங்களுக்கு Wherever the villages they sent, they were went. Lord Jesus Christ also, திரும்ப சென்று he also sent at the back of சுவிசேஷத்தை them. பிரசங்கித்தார். He also preached the gospel. ஒரு முறை Once, அவருடைய சீசர்கள் வந்து சொல்லுகிறார்கள், when one of the followers were saying to Lord Jesus Christ, ஆண்டவரே, my Lord, பிசாசுகள் எல்லாம் all the devils, உம்முடைய நாமத்தினாலே because of your name, ஓடுகிறது. all the devils are running because of your only one name. எஸ், ஆண்டவர் சொன்னார், Lord said, வானத்திலிருந்து from the high, மின்னலை போல as a thunder, சாத்தான் விழுகிறதை கண்டேன். I saw the devil fall as a thunder from the high. எஸ், சர்ப்பங்களையும் I have the strength. மிதிக்கவும் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னார். Lord Jesus Christ said that he has given the power to stop the serpents. பாருங்க, கொடுத்த அதிகாரம் ஒரு நாள் திரும்ப ஆண்டவர் வாங்குவதில்லை. Just to see, my lovable children, the promised words given by Lord Jesus Christ will not be taken back. அல்லேலூயா. Hallelujah. அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். He gave the command and sent. அந்த அதிகாரம் இயேசுவின் நாமத்தில் செயல்பட்டது. That command was done only in the name of Lord Jesus Christ. இயேசுவின் நாமம் சொன்னா பிசாசு ஓடும். அல்லேலூயா. See, only with the name of our Lord Jesus Christ the devils ran up. ஆமா, நம்ம சொல்றதுனால அல்ல, இயேசுங்கிற நாமத்தினால அது ஓடும். அல்லேலூயா. The devils can run only by the name of Lord Jesus Christ, not by us. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. இப்ப பாருங்க, Now see, இயேசு கிறிஸ்துவோடு கூட தொடர்ந்து பயணித்து கொண்டே செல்கிறார்கள் சீடர்கள். see, the followers are following in the path of Lord Jesus Christ. சீசர்களுக்கு ஒரு நாளும் பசி இல்லை. The followers does ஏன்னா not, வயிறார உணவு கிடைத்து கொண்டிருக்கிறது. there is no worry for the followers because they are not having any hunger, because always their stomach is being filled. சுகவீனம் சீசர்களுக்கு கிடையாது. There is no any disadvantages in their life, சுகத்தை கொடுக்கிறவரே கூட இருக்கிறாரு. because the healer is with them. ஆனால் But ஒரு சம்பவம் நடக்கிறது. there is one incident. இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் நிறைவேறக்கூடிய காலம் வருகிறது. There is one situation. For what reason our Lord Jesus Christ is being in this அவர் world? மரணிக்க போகிறார். Lord Jesus Christ is going to crucify. அவர் சிலுவையில் அடிக்கப்பட போகிறார். He is going to be crucified on the cross. அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் தன் மேல போர்த்து கொள்ள போகிறார். He is the man, he is the God who takes all our sins on him. அந்த நேரம் வரும் பொழுது On that time,
அந்த நேரம் வரும்பொழுது On that time, சீசர்கள் எல்லாம் the followers அவரை விட்டு விலகி ஓடி போகிறார்கள். are not with Lord Jesus Christ. இயேசுவோடு கூட இருந்தவர்கள் See, the followers who were every time with Lord Jesus Christ, they were not in the presence of Lord Jesus Christ when Jesus Christ is going to be crucified on the cross. இயேசுவோடு நடந்தவர்கள், The followers who walked with Jesus, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை அடையாளங்களை செய்தவர்கள், the followers those who done all the miracles in the name of Lord Jesus Christ. இப்பொழுது இயேசு நமக்காக மரிக்கப்படுகிற நேரத்திலே See, when Lord Jesus Christ is going to be crucified on the cross, இயேசுவை விட்டு விலகி போகிறார்கள். they are going away from Lord Jesus Christ. இயேசு உங்களுக்கு எதையுமே செய்யவில்லை, இயேசு நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் அவர் உடனே பதில் கொடுக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் விலகி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? See, my loving God children, you are thinking that Lord is not hearing your prayers. You are in a situation to move away from Lord Jesus Christ. இயேசுவுக்கு எப்பொழுதும் ஒரு துடிப்பாக செயல்பட்ட பேதுருவை பாருங்கள். You just think of Peter, who was eagerly doing all the work for Lord Jesus Christ. ஒரு வேலைக்காரி வருகிறாள். Once one lady maid came. நீயும் இயேசுவோடு கூட இருந்தாய். She was questioning Peter that you was along with Lord Jesus Christ. என்று சொல்லி அந்த வேலைக்காரி பேதுருவை பார்த்து சொன்னதும், When she was saying with Peter, அந்த பேதுரு சொல்கிறார், நான் இல்லை, அவர் எனக்கு தெரியாது. Peter at once denied that I was not with Lord Jesus Christ. அவரை நான் அறியேன். He denied that I don't know Lord Jesus Christ. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் சொல்றார், சத்தியம் பண்ணுறார், எனக்கு தெரியவே தெரியாது அந்த மனுஷனை, அவர் யார் அது? Whenever the lady was asking, Peter denied repeatedly, saying that I never knew Lord Jesus Christ. சபிக்கவும் தொடங்கினாராம். He always promised and he denied. நான் எவ்வளவோ ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், I'm always praying. என் வாழ்க்கையில் பிரச்சனை தீரவில்லை. We are thinking that I'm always praying to Lord Jesus. அவருக்கு கண் இல்லையோ? We are thinking that அவருக்கு காது இல்லையோ? we are thinking that Lord Jesus Christ. என்று கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, My loving God children, you are thinking that your prayers is not being answered. You are saying angrily that Lord Jesus Christ is never has eyes or is never hearing his words. இயேசு உன்னை அதிகமாக நேசிக்கிறார். Lord Jesus Christ உனக்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். Lord Jesus Christ loves you so much. உனக்காக தன்னுடைய ஸ்தானம், உயர்ந்த ஸ்தானம், பரம அந்த வாசஸ்தலத்திலிருந்து உனக்காக இந்த பூமியில இவர் மனிதனை போல நம்மை போல அடிமையின் ரூபம் எடுத்தார். He is the only one who died for us. He is ready to give his position for us. நீ கூட உன்னுடைய ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்க மாட்ட. We too will not come from our position. நாம கூட நமக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்தானத்தினுடைய கௌரவத்தை விட்டு கீழே இறங்க மாட்டோம். We too have some prestige and we does not give from our position. ஆனா எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, But all things was created by him, but he gave his position for us. தம்முடைய ஜனங்கள், He thought that we are his children. தன்னால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள் We are created by him. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, We are under the sin. சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, We are under the sin. வியாதியின் அடிமைத்தனத்திலிருந்து We are under disease. வெளியே வர வேண்டும் என்று We have to come up. தன்னுடைய அந்த பரம ஸ்தானத்தையே விட்டு He was the one who left from his great position. நம்மை போல மனிதனாய் அவதரித்தார். He was born as a human being. பரிசுத்தமாய் அவதரித்தார். He born the purified one. அவர் ஒருவரே பரிசுத்தமுள்ள தேவன். He is the only one who is a Hallelujah. purified one. Hallelujah. பாருங்கள், சபித்து விட்டு Just to see. ஒதுங்கி போன அந்த பேதுரு, See, Peter denied and he went away. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, The Holy Bible says, சேவல் கூவின உடனே when the cock coos, இயேசு Lord Jesus Christ, பேதுருவை திரும்பி பார்த்தாராம். Lord Jesus Christ just turned and saw. அதை பார்த்த உடனே, என்னை பார்க்கிறார் என்ற அந்த உணர்வு வந்த உடனே, Lord Jesus Christ just turned Peter. At once when Peter saw Lord Jesus Christ's face, பேதுரு மண்ணங்கசந்து அழுதா. he repented and he cried a lot. இயேசுவே, என்னை மன்னியும். My Lord, please forgive me. என்னை கொண்டு நீர் எவ்வளவோ அற்புதங்களை செய்தீரையா. Lord, you made many miracles by me. என்னை கொண்டு வியாதியஸ்தரை சுகமாக்கினீர்.
with me, by me, you cured many disease. என்னை கொண்டு உம்முடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தினீர். By me, you run off all the devils with the name, in the name of Lord என்னை Jesus Christ. ஒரு நாளும் பசியா இருக்க விடவில்லை. You never let me hunger. ஆனால் இப்பொழுதோ But now, நான் உம்மை விட்டு I'm going. தூரமா இருக்கிறேன் ஆண்டவரே. But I'm now at a long distance from you. நான் ஒரு நாளும் உம்மை விட்டு போக மாட்டேன். I will never leave you, my Lord. என் ஜீவனையும் கொடுத்து உம்மை நேசிப்பேன் I will love you from my heart. என்று சொன்னதெல்லாம் மறந்து விட்டேன் ஆண்டவரே. I forgot it, all the words என்னை given to you. மன்னியும். Please forgive me. ப்ளீஸ் என்னை மன்னியும் ஆண்டவரே. Please forgive me. கதறி அழுகிறார். He cried bitterly. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த உடனே Lord Jesus Christ, when he risen up, பேதுருவை மிகவும் நேசித்த ஆண்டவர் he loved Peter so அவனை much. தேடி சென்றார். Lord Jesus Christ அவனை went, தேடி சென்றார். he saw Peter. இயேசு எனக்கு ஒண்ணுமே செய்யவில்லை, My Lord, not இயேசு என் ஜெபத்தை கேட்கவே இல்லை என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி, தங்கச்சி, அண்ணன், அக்கா, my உங்களுக்கு loving God children, you are crying bitterly that Lord Jesus Christ is not hearing my prayers. இந்த இயேசு உன்னை தேடி வருகிறார். But a loving God Jesus is searching for you. தம்முடைய கரத்தை உனக்கு நேராக நீட்டுகிறார். He extends his hands for you. அவருடைய காயங்களை கண்ணோக்கி பாருங்கள். You just look at his wounds on the cross. நமக்காக அடிக்கப்பட்ட அந்த கையை பாருங்கள். You just look at the hands on the cross. அவர் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். He is the one who delivers us from all the sins. அல்லேலூயா. Hallelujah. பாருங்கள், Just see. இப்பொழுது பேதுருவை ஆண்டவர் தேடி வந்து விட்டார். Now Lord Jesus Christ comes to அவருடைய Peter. சீசரெல்லாம் உண்டா இருக்கும் பொழுது அவர் தேடி வந்து When with all the followers along with Peter, Lord Jesus Christ searches Peter. அவர்களை பார்த்து சொல்லுகிறார், He see the followers and say, வேதத்தின் அடிப்படையில் வேகமாக நான் சொல்லுகிறேன், I'm saying according to Holy Bible. பாருங்கள். Just see. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே, Chapter John யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே 14:26. ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருந்தார். பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சீசர்கள் மேலே அவர் ஊதுகிறார். Lord Jesus Christ says in John chapter that you just get the Holy Spirit new. அதற்கு முன்பாக சொல்கிறார், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் இந்த உலகத்திற்குள். Our Lord Jesus Christ is commanding to his followers that as my heavenly Father sent me to this world, I am sending you. பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும்போது முதல் முறை அனுப்பினார், நீங்கள் போய் என்ன செய்யுங்கள், வியாதியஸ்தரை சுகமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள் என்று சொல்லி. See, just first, Lord Jesus Christ sent his followers to cure all the disease, to run off all the devils. அவர் மரிக்கிற நேரத்திலே அவரை விட்டு எல்லாரும் பின்வாங்கி விட்டார்கள். When in a situation that Lord Jesus Christ is going to be crucified on the cross, இரண்டாவது முறை all the followers go away from Lord இயேசு Jesus Christ. உயிரோடு எழும்பின பிற்பாடு The second time, after the rising up of Lord Jesus தம்முடைய Christ, சீசரிடம் திரும்ப அவர்கள் போய் சொல்கிறார், Lord Jesus Christ is calling again his followers and saying, பிதா என்னை அனுப்பினது போல as my heavenly இப்போ Father நான் sent உங்களை me, அனுப்புகிறேன், I'm sending you. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் You just get Holy என்று Spirit சொல்லி to அவர்கள் மேல you. ஊதினார். He's just blowing up the Holy Spirit to them. முதல் முறை அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் பெற்ற அதிகாரத்தோடு புறப்பட்டு சென்று ஆண்டவருக்காக அற்புதங்களை அடையாளங்களை நடப்பித்தார்கள். The first time, as they got the power of Lord Jesus Christ and they done all the miracles. ஆனால் கர்த்தர் மரிக்கும் போது அவர்கள் பின்மாற்றத்திற்குள் சென்று விட்டார்கள். But in the situation when God is going to be crucified on the cross, they went away from Lord Jesus Christ. இப்பொழுது இரண்டாவது முறை ஆண்டவர் உங்களை இந்த உலகத்திற்குள் நான் அனுப்புகிறேன் சொல்லி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி அவர்களை ஊதி அவர்களை அனுப்புகிறார். Now for the second time, our Lord Jesus Christ is blowing up his Holy Spirit and saying. ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முதலில் வாசித்து பார்த்தீர்கள் சொன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பேதுரு சொல்கிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன். Lord Jesus Christ is blowing up his Holy Spirit and commanding his followers to do his work, but Peter again denied and saying that I'm going to fish, do my work.
அதிகாரத்தை பெற்று செயல்பட்டவர்கள் முதலாவது மறுதலித்தார்கள். Those who got the power, they denied. இரண்டாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிற்பாடும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நோக்கத்தினுடைய ஓட்டத்தை மறந்து For the second time, they got the Holy Spirit, but they denied their work. எங்கே இருந்து ஆண்டவர் அவர்களை தம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு அழைத்தாரோ, The word given by Lord Jesus Christ from the heaven, அதே இடத்திற்கு திரும்பி சென்று விட்டார்கள். they went back. அந்த தொழிலை செய்வதற்கு திரும்ப சென்று விட்டார்கள். They went back. தேவன் உங்களை அழைத்த நோக்கத்தை மறந்து நீங்கள் திரும்பி சென்றிருக்கிறீர்களா? You're just think in your life, you're going away from God's way. தேவன் எதற்காக உங்களை அழைத்தாருங்கிறதை மறந்து போயிருக்கிறீர்களா? You just think in your life. இயேசு இன்றைக்கு உங்களை தேடி வருகிறார். You just think a moment. திரும்பி வாருங்கள். You just think. திரும்பி வாருங்கள். You just think a moment that கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். you're away from Lord Jesus Christ. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். Our Lord is going to This year. use you in this year. Yes. Hallelujah. Hallelujah. ஆனாலும் ஆண்டவர் அவர்களை விடவில்லை. But too, Lord Jesus Christ does not leave மீன் anyone. பிடிக்க போய் விட்டார்கள், எங்கே அழைத்தனோ திரும்ப அதே இடத்துக்கு அவர்கள் சென்று விட்டார்கள் சொல்லி ஆண்டவர்களை விட்டு விடவில்லை. See, though the followers left, they denied their plan of Lord did not leave them. அங்கேயும் தேடி செல்கிறார். He went there. பிள்ளைகளே, உங்கள்கிட்ட சாப்பிட்றதுக்கு ஏதாவது உண்டா? He is just asking, children, do you have anything to feed me? பாருங்கள், எத்தனை முறை நீங்களும் இயேசுவை விட்டு விலகி சென்றிருக்கிறீர்கள். You just think of how many times you are denying His work. இயேசு சொன்ன வார்த்தைகளை எத்தனை முறைகள் மறுதலித்து வாழ்ந்திருக்கிறீர்கள். You just think how many times you disobeyed the words of Lord Jesus ஆனால் Christ. அவருடைய அன்பில் ஒரு நாளும் மாற்றமில்லை. But the love of Lord Jesus Christ அவருடைய அழைப்பில் ஒரு நாளும் மாற்றமில்லை. never changes. அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர். Just think the call who made by Lord Jesus Christ is true. அவர் உண்மையுள்ளவர். He is true. நீங்க உண்மை இல்லாம இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவர். Though we may not be truthful, but He உங்களை is true. கரம் பிடித்தவர் உண்மையுள்ளவர். He who took us His hands is true. உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை உங்களை கொண்டே செய்து முடிப்பார். You just think what plans He planned for you will be done for you. அதற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம் இருக்கிறது. அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். One important thing is behind that. அதுக்கு தான் அந்த வாக்குத்தத்தம். For that only that promise word. என்ன வாக்குத்தத்தம்? What is that promise word? இன்னொரு முறை நான் படிக்கிறேன். You can just recall that. அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 4 வசனம் 5 வசனம். Acts chapter 1, 4 and 5. அன்றியும் அவர்களுடைய கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். And being assembled together with them, commanded them that they should not depart from Jerusalem, but wait for the promise of the Father, which saith he, Ye have heard of me. அதே அதிகாரத்தில் 8 வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க, நீங்கள் பலனுள்ளவர்களாக மாறுவீங்க. நீங்கள் பலனுள்ளவர்களாக மாறி அப்படி இருக்க மாட்டீங்க. யூதயாவில், எருசலேமில், சமாரியாவில், அந்த உலகம் முழுது நீங்கள் எனக்கு சாட்சியாக இருக்க போகிறீங்க. அல்லேலூயா. In the same chapter 8 verses, he says that if you got the Holy Spirit, you will be strengthened and you will be an example for me in this world. ஆமென். அல்லேலூயா. Amen. Hallelujah. பாருங்க, இவர்கள் எல்லாரும் காத்திருக்கிறார்கள். Just see, they are all waiting for Lord Jesus Christ. 120 பேர் சேர்ந்து கூடி காத்திருக்கிறாங்க. 120 members are waiting for Him. பெந்தேகோஸ்தேங்கிற நாள் வருகிறது. The days of Pentecost. அந்த பண்டிகை நாள் வருகிறது. On the festival days. அந்த இடம் முழுவதையும் ஆவியானவர் மூடுகிறார். In that area, Holy Spirit is. அந்த அறை முழுவதையும் பரிசுத்த ஆவியானவர் மூடுகிறார். The Holy Spirit is filling the இவர்கள் room. பரிசுத்த ஆவியினால் முதல் நிரப்பப்படுகிறார்கள். The Holy Spirit is being filled. அவர்கள் மூடப்படுகிறார்கள். The Holy Spirit is filling all the members. இவர்கள் பரிசுத்த ஆவியானவர்கள் மூடின உடனே, At once, இவர்களை பரிசுத்த ஆவியானவர் மூடின உடனே, at once the Holy Spirit is filling இவர்கள் them. என்ன பேசுகிறார்கள் என்பது இவர்களுக்கு தெரியவில்லை. They didn't know what language they are speaking. அங்கே கூடி வந்திருக்கிற அத்தனை பேருடைய மொழிகளிலும் இவர்கள் பேசுகிறார்கள். They are speaking all the languages on them. படிக்காதவர்கள், Those who didn't have education, ஒன்றும் தெரியாதவர்கள், those who don't know anything, ஆனால் தேவனுடைய மகத்துவங்களை குறித்து பேசுகிறார்கள். but they are speaking the truth of Lord Jesus Christ. Hallelujah. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரால் நான் ஞானஸ்நானம் பெற வேண்டும். We have to get
baptized only இந்த with the Holy பரிசுத்த Spirit. ஆவியானவரால் மூடப்பட வேண்டும். We must be filled with Holy Spirit. அவர் என்னை மூடும் பொழுது, He must fill us. பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானம் பெறும் பொழுது, When we are getting baptized with the கர்த்தருடைய Holy Spirit, ஆவியானவரை நடத்தும் பொழுது, when the Holy Spirit baptizes ஒரு பெரிய us, மாற்றத்தை, we can realize a change, புதிய மாற்றத்தை, a new என்னை change. சுற்றி இருக்கிற கூடி இருக்கிற மக்கள் மத்தியிலே The surroundings அவர் என்னை கொண்டு செய்வார். He will do with me. ஹalleluya. Hallelujah. அதற்கு பிற்பாடு பார்த்தீர்கள் என்று சொன்னால், The next we see 3000 பேர் ஒரே பிரசங்கத்திலே, in one preach 5000 பேர் 3,000 தொடர்ந்து 5,000 members. ஆயிரக்கணக்கான பேர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். Continuously 1,000 members are getting the words of Lord Jesus இயேசுவை Christ. ஏற்றுக்கொண்டு முழுகி ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். They are believing Lord Jesus Christ as their believer and they are இயேசுவை getting baptized. விசுவாசிக்கிறார்கள். They are believing. இயேசுவுக்காக மரிப்பதற்கும் They தயாராகிறார்கள். are ready to sacrifice their whole world. இதற்கு முன்பாக மறுதலித்த பேதுரு, The one who repented before Peter, யாருக்கு முன்பாக மறுதலித்தாரோ, the Peter denied Lord Jesus Christ, அவர்களுக்கு முன்பாக தைரியமாய் சொல்லுகிறார். he is saying in front of them, பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் கூடி இருக்கும் பொழுது சொல்லுகிறார், he is saying in front of them, உங்களால் அறையப்பட்ட இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன். I'm saying the words of Lord Jesus அவரை Christ. சிலுவையில் அடித்து கொலை செய்தவர்கள் நீங்கள்தான். He is commanding that you killed Lord Jesus Christ on the cross. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் மனிதர்களை மீட்பதற்கு கொடுக்கப்படவில்லை இந்த பூமியில். Other than his word, other than his name, none can get all the human beings. வேறொரு நாமமே இல்லை. No name is there. இயேசுங்கிற நாமம் மட்டுமே. Lord Jesus Christ is the only name. தைரியமாய் He பிரசங்கித்தார்கள். is saying so courageously. ஆயிரக்கணக்கான பேர் கூடினார்கள். 1,000 members were surrounding சிறைச்சாலை them. அவர்களை போடுகிறார்கள். They are putting Peter in prison. என்னாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் என்னை வந்து காப்பாற்ற ஓடி வாருங்கள் என்று சொல்லி திரும்ப எதுவும் சொல்லவில்லை. என்னாலே ரட்சிக்கப்பட்டவர்கள், என்னாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு புதுமையான ஒரு வாழ்க்கையை பெற்றவர்கள், Those who got salvation, they did. என்னை காப்பாற்ற வாருங்கள், Come and save me. என் மூலமாய் உங்களுக்கு நன்மைகள் கிடைத்ததே, Peter doesn't say that you are getting so much of good things from me. அற்புதங்களை நீங்கள் பெற்றீர்களே, You get miracles from me. வியாதிகள் சுகமானதே, You cured all the diseases. என் மூலமாக தானே உங்களுக்கு இந்த காரியங்கள் நடந்தது, Because of me you got all the miracles. என்னை காப்பாற்ற வாருங்கள் என்று சொல்லி யாரையும் அவர்கள் கூவி கூவி அழைக்கவில்லை. Peter doesn't ask anyone's help to save them. இயேசுவுக்காக பாடுபடுவதற்கு தைரியமாய் உள்ளே சென்றார்கள். அல்லேலூயா. They went so courageously for Lord Jesus Christ. Hallelujah. இயேசுவுக்காக கழுத்தையும் நீட்டினார்கள். They gave their neck for Lord Jesus Christ. அவர்களிடம் கொடுக்கப்படுகிற பணத்தை, The money which given to அவருடைய them, பாதபடியிலே போடப்பட்ட பணத்தை, நிலங்களை விற்று போடப்பட்ட பணத்தை all the properties and wealth given to them, பகிர்ந்து கொடுத்து they shared. சமத்துவத்தை நிலைநாட்டினார்கள். They gave to all. தேவனுடைய வசனம் விரித்தெறிந்து கொண்டே இருந்தது. The words of Lord Jesus Christ went all over the world. பந்தி விசாரிப்புடைய அந்த ஒரு காரியத்துக்கு கூட The little things done in the church, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்க the வேண்டும். Holy Spirit must be filled them. ஞானத்தால் நிறைந்திருக்க வேண்டும். They must be filled with knowledge. நற்சாட்சியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். They must do good things. இப்படிப்பட்டவர்களை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லி Like these followers we have to make. ஒரு துரிதமான எப்படி செயல்பட வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை வைத்திருந்தார்கள் ஊழியத்தில். The apostles had a plan for everyone. இன்றைக்கு நம்முடைய ஊழியத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களை நாம் முன்னுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். But now we have to think what members we are doing in the ministry. நானும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய தலைமுறை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தேவன் தீர்மானிக்கிறவர்களை நமக்கு முன்பாக நிறுத்துகிறோமா, பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை, ஞானஸ்நானம் பெற்றவர்களை நிறுத்துகிறோமா? We have to think in a condition that whether we are bringing up our children or relatives in the ministry or the members who are guided by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே மூடப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே வாருங்கள். The Holy Spirit must be fulfilled by பரிசுத்த us. ஆவியினாலே நிறைந்திருக்கிற ஒரு The அனுபவத்துக்குள்ளே Holy வாருங்கள். Spirit must be fulfilled in our ஏனெனில் life. அதன் மூலமாய் மட்டும்தான் Because of only one that கிறிஸ்துவுக்காக தைரியமாய் வாழ you முடியும். can live for Lord Jesus Christ. கிறிஸ்துவுடைய கனிகளை கொடுக்க முடியும். You can give the fruit of Lord Jesus நீடிய Christ. பொறுமையை அவருக்காக பாடுகளை சகிக்க முடியும். You can come up all the struggles அவருக்காக for him. எல்லாவற்றையும், Everything, நிந்தனைகளையும், all the pains, அடிகளையும், all the beatings. அனுபவிப்பதற்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உள்ளவர்களாய் மாற முடியும். We can change our mind to come into the இந்த struggle. வருஷத்திலே
this year இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். this promise word must என் be வாழ்க்கையில் fulfilled. நிறைவேறட்டும். I must have this அப்படியே word. கண்ணை மூடி ஜெபிக்கலாமா? Just close your eyes and pray. பரிசுத்த ஆவியானவரே, Holy Spirit, என்னை மூடும். please fulfill அன்றைய me. தினத்திலே Now, பெந்தேகோஸ்தே நாட்களிலே in days of Pentecost, அப்போஸ்தலரை மூடினீரே, you fulfill all the apostolates. இன்றைக்கு எங்களை மூடும் ஐயா. Now, please fulfill me. எங்களை முற்றிலுமாய் மறைத்து விடும் ஐயா. Please fulfill me. எங்களை நீரே கொண்டு செல்லும் ஆவியானவரே. Just lead us. எங்கள் வார்த்தையின் மூலமா நீர் வெளிப்படும் ஆவியானவரே. Just come from us. எங்கள் பார்வையின் மூலமா நீர் வெளிப்படும் ஆவியானவரே. Just come from our eyes. எங்கள் செயல்பாட்டில் நீர் வெளிப்படும் ஆவியானவரே. Just come from our நாங்கள் முழுவதும் மறித்து விடட்டும். Be totally in our feet. எங்கள் சுபாவம் மறித்து விடட்டும். எங்களுடைய தன்மைகள் மறித்து விடட்டும். My character can be totally changed. எங்களுடைய ஞானம் மறித்து விடட்டும். My knowledge can be in that. கிறிஸ்துவின் ஆவியானவர் Lord Jesus Christ, எங்களை மூடி Holy Spirit, please fulfill தேவ me. திட்டத்துக்கு நேராய் கொண்டு செல்லும். Please lead me to the God's plan ஆத்தும அறுவடைக்கு for the soul எங்களை collection. பயன்படுத்தும் ஐயா. Please use us. உம்முடைய சுபாவம் மட்டும் வெளிப்படட்டும். Please, we have to be example for you. உம்முடைய சுபாவம் மட்டும் வெளிப்படட்டும். We must be as an example for you. இயேசுவின் நாமத்தில் In the name of Lord Jesus Christ, ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. you take us, Lord Jesus Christ. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் உங்களை மூடி இந்த வருடம் முழுதும் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி உங்களை பயன்படுத்துவாராக. ஆமென். ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், வழிகள் கற்று தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், வழிகள் கற்று தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. எஸ் டேடி, நீங்கள் நடத்துங்க டேடி. கண்ணின் மணி போல காப்பவரே, கழுகு போல சுமப்பவரே, கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா.
புகலிடமே. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகலிடமே. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகலிடமே. கடுமலையின் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே. கடுமலையின் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. நியாய தீர்ப்பின் ஆவியானவரே, சுட்டெரிப்பின் ஆவியானவரே. நியாய தீர்ப்பின் ஆவியானவரே, சுட்டெரிப்பின் ஆவியானவரே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே. என் பாவம் கழுவி தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆமென். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, என்னையும் நடத்திடுமே. தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, என்னையும் நடத்திடுமே. தூய ஆவியானவரே. இயேசுவை ஆவியானவர் ஏவினார், வனாந்தரத்திற்கு கொண்டு சென்றார். ஆனால் அங்கு ஒன்றுமில்லாத இடம். பிசாசு கொண்டு வந்த எல்லா தந்திரங்களையும் நம் ஆண்டவராய் இயேசு தம்முடைய வார்த்தையினாலே ஜெயித்தார். நாமும் ஜெயிப்போம். இயேசுவை ஏவினீர், வனாந்திரம் கூட்டி சென்றீர். இயேசுவை ஏவினீர், வனாந்திரம் கூட்டி சென்றீர். பிசாசின் தந்திரங்களை வார்த்தையால் வெல்லச் செய்தீர். பிசாசின் தந்திரங்களை வார்த்தையால் வெல்லச் செய்தீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, என்னையும் நடத்திடுமே. தூய ஆவியானவரே. எலியாவை ஆவியானவர் ஏவி தம்முடைய சித்தம் போல கொண்டு சென்றார். தேசத்தையே கலக்கிய ஒரு தேவ மனிதர். தேவன் பாதம் முழு தேசமும் சரணடைந்தது. அந்த ஆவியானவர் நம்மையும் நடத்துவார்.
எலியாவை ஏவினீர் சித்தம் போல கொண்டு சென்றீர். எலியாவை ஏவினீர் சித்தம் போல கொண்டு சென்றீர். தேசத்தையே கலக்கினாரே, தேவன் பாதம் சேர செய்தாரே. தேசத்தையே கலக்கினாரே, தேவன் பாதம் சேர செய்தாரே. ஆவியானவரே, தூய ஆவியானவரே, என்னையும் நடத்திடுமே. தூய ஆவியானவரே. பிலிப்புவை ஆவியானவர் ஏவினார். வேதத்தை விளக்கி காண்பிக்கும்படிக்கு கந்தாகிய ராஜமந்திரிக்கு ஆண்டவர் பிலிப்பு மூலமாய் உதவி செய்தார். சத்தியத்தை கேட்டவுடனே முழுக்கு ஞானஸ்நானம் பெற்றார். பிலிப்புவை ஏவினீர் வேதத்தை விளக்க செய்தீர். பிலிப்புவை ஏவினீர் வேதத்தை விளக்க செய்தீர். கந்தாகே ராஜமந்திரி முழுக்கு ஸ்நானம் பெற்றார். கந்தாகே ராஜமந்திரி முழுக்கு ஸ்நானம் பெற்றார். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, என்னையும் நடத்திடுமே. தூய ஆவியானவரே. பெந்தைக்கோஸ்து என்கிற நாளில் அக்கினி நாவுகளாய் அப்போஸ்தலரை ஆவியானவர் ஆட்கொண்டார். அதன் பின்புதான் ஏராளமான அறுவடை அந்நாட்களில் நடந்தது. நம்மையும் ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்தட்டும். ஆத்தும அறுவடை நடக்கட்டும். பெந்தைக்கோஸ்தை நாளினில் அக்கினி நாவுகளாய். பெந்தைக்கோஸ்தை நாளினில் அக்கினி நாவுகளாய் அப்போஸ்தலரை ஆட்கொண்டீர். ஆன்மாக்கள் ஏராளம் அறுவடை. அப்போஸ்தலரை ஆட்கொண்டீர். ஆன்மாக்கள் ஏராளம் அறுவடை. ஆவியானவரே, தூய ஆவியானவரே, என்னையும் நடத்திடுமே. தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, என்னையும் நடத்திடுமே. தூய ஆவியானவரே.